தொலைக்காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல 23வது அதிகாரமான ஈகை அதிலிருந்து 222வது குரல் பார்க்கிறோம். இந்த குரல் நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று. இந்த குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு நம்ம ஈகை செய்யும் போது அதை வாங்கிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த பொருள் நல்ல வழியில் அவர்கள் சேர்த்ததாகவே இருந்தாலும் நீங்க யாரிடமும் யாசகம் வாங்காதீர்கள். ஔவையார் சொன்னாங்க இல்லையா, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு. அது மாதிரி அந்த பொருள் நல்ல வழியில் வந்திருந்தாலுமே சரி, யாரிடமும் சென்று யாசகம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனோட தொடர்ந்து இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு, மேலுலகம் அப்படின்றது இல்லைன்னாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இறந்ததுக்கு அப்புறம் விண்ணுலகம்னு ஒன்று இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மேலுலகம் இல்லை அப்படின்னாலும் யாரும் யாசகம் வாங்கலன்னாலும் நீங்க ஈகை செய்வதை நிறுத்தாதீர்கள் அப்படின்னு ஈகை செய்யறவங்களுக்கும் ஒரு செக் வைக்கிறார் அந்த இடத்துல. இதுல 2 பேருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ யார்கிட்டையும் வாங்காதன்னு ஒரு தரப்பிற்கிட்ட சொல்றாரு, மேலுலகம் இல்லைன்னாலும் நீ யாருக்கும் கொடுக்கறத நிறுத்தாத, நீ முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் நன்மை செய்து கொடை செய் அப்படின்றதையும் சொல்றாரு. 2 முரண்பாடான கருத்துக்களையும் இந்த ஒரு குறளில் அழகாக சொல்கிறார். இதுல நம்ம என்ன எடுத்துக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆக நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று அப்படின்றதுல தான் இந்த குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். நன்றி. குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.